ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கமுங்க. உங்கள் அனைவரையும் இந்த 315வது சிறப்பு பதிவு பலம் தரும் சஞ்சீவினி மந்திரம் பட விளக்கத்துடன் அன்றும் இன்றும் அனுமான் அற்புதங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் சிகிச்சை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். தேவைப்படுவோர் இந்த எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மெயில் ஐடியும் கொடுத்திருக்கிறேன். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் அவன் வஞ்சனை செய்வோரை வதைத்திடும் வீரன், பஞ்சபூதங்களும் பணிந்திடும் சீலன், நெஞ்சில் ராமரை நிறுத்திய தூதன், தஞ்சமடைந்தோரை தரணியில் காத்திட மிஞ்சும் பலம் கொண்டு விரைவாய் தோன்றிடுவான். ஜெய் ஸ்ரீராம். என்றும் சிரஞ்சீவியாக இப்புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அனுமான் அன்றும் இன்றும் செய்து வரும் அற்புதங்கள் எண்ணற்றவை. அதற்கு உதாரணமாக ராமர் கால அகிராவண வதம், ஹனுமான் சாலிசா, துளசிதாசர் அக்பர் கதை, தமிழக கல்லணை மற்றும் அணைப்பட்டியில் ஹனுமான் நிகழ்த்திய அற்புதங்களை முதலில் நாம் காண்போம். அதன் பிறகு சஞ்சீவினி மந்திரத்தை முறைப்படி கூறி நன்மைகள் யாவும் அடைவோம். முதலில் உத்தரப்பிரதேசம் நைமிசாரண்யத்தில் அமைந்த ஹனுமான் கர்ஹி கோவிலில் உள்ள சுயம்பு 18 அடி உயர ஹனுமான் திருவுருவச் சிலையை தரிசியுங்கள். அவரது திருக்கரங்களில் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இருப்பதை தரிசனம் செய்யுங்கள். இந்த புனித கதையை இப்போது நாம் பார்ப்போம். இலங்கை போரில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த ராவணன் ராம லக்ஷ்மணரை தந்திரத்தின் மூலமாக கொல்ல நினைத்தான். அப்போது அவனது ஒன்றுவிட்ட சகோதரனான பாதாள லோக மாயாவி மந்திர தந்திர வித்தைகளில் சிறந்த அகிராவணன் நினைவு வந்தது. அவனை நினைத்தவுடன் ஓடோடி வந்த அகிராவணன் அவன் கூறிய விவரம் கேட்டு சிரித்தான். ஹஹா, இந்த மனித பதர்களான ராம லக்வர் எனக்கு பூச்சிகள் போல். இவர்களை மாயையில் மயக்கி பாதாள லோகம் எடுத்து சென்று என் குலதெய்வம் காளிக்கு பலி கொடுப்பேன், இது சத்தியம் என்று சபதம் செய்து இருவரையும் மயக்கி பாதாள லோகம் எடுத்து சென்றான். இருவரையும் காணாது வானரப்படை தவிக்க ராவணன் தம்பி விபீஷணன் மூலம் உண்மை நிலையை அறிந்த ஹனுமார் உடனே அங்கு செல்ல முற்பட்டார். அங்கு சென்று உன்னிப்பாக கவனித்தவருக்கு அகிராவணனின் உயிரை கொல்ல 5 திசைகளில் உள்ள எரியும் 5 தீபங்களை ஒரே நேரத்தில் அணைக்க வேண்டும். இது யாராலும் சாத்தியமற்றது என்பதால் அவனுக்கு மரண பயம் இல்லை. தவிர அவனை அழிக்க ராம லக்வராலும் முடியாது என்பது தெரிந்தது. உடனே அவர் எடுத்த வடிவமே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வடிவமாகும். இந்த முகத்தில் ஹனுமான் முகம் கிழக்கிலும், நரசிம்மர் முகம் தெற்கிலும், கருடன் முகம் மேற்கிலும், வராகம் முகம் வடக்கிலும், ஹயக்ரீவர் முகம் மேல் நோக்கியும் அமைந்து இருக்கும். இந்த முகம் எடுத்து 5 தீபங்களையும் ஒரே நேரத்தில் அணைத்து சுலபமாக அகிராவணனை அழித்து இருவரையும் தனது மாபெரும் உருவத்தில் தோள்களில் சுமந்து வந்த திருக்கோலத்தையே நீங்கள் தரிசிக்கிறீர்கள். சிவஸ்வரூபமான இவர் கோவிலில் சிவ குடும்பத்தினரையும் தரிசித்து நல்லாசிகளை பெறலாம். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரில் ஹனுமான் தைரியத்தையும், நரசிம்மர் பூமி பாதுகாப்பையும், ஹயக்ரீவர் ஞானத்தையும் நல்குபவர்.
பில்லி, சூனியம், ஏவல் நீக்கம், சத்ருநாசம், தைரியம், தடைகள் தகர்ப்பு, பாதுகாப்பு இவை அனைத்தையும் அருள வல்லவர் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆவார். அடுத்து அக்பர் காலத்தில் இராமாயணம் இயற்றிய துளசிதாசர் பல அற்புதங்கள் செய்தது குறித்து கேள்விப்பட்ட அக்பர் அவரை வரவழைத்து தனக்கும் ஏதாவது அற்புதம் செய்து காண்பிக்குமாறு கூற, துளசிதாசர் பணிவுடன், ஆலம்பனா, செய்வது அனைத்தும் அந்த ராமபிரானும் அனுமானுமே தவிர நான் அன்று, அவர்கள் கருவியே நான் என்ற உண்மையை கூறினார். அது புரியாத மன்னர் துளசிதாசரை தான் கூறியதுபடி செய்ய மறுத்ததால் சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். சிறையில் வாடிய துளசிதாசர் தினம் ஒரு பாடலாக 40 நாட்கள் ஹனுமாரை நோக்கி பாடியதே புகழ்பெற்ற ஹனுமான் சாலிசா ஆகும். மிக சக்தி வாய்ந்த மந்திரமான இது முழுமை அடைந்தவுடன் திடீரென எங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான குரங்குகள் அக்பர் அரண்மனையை நோக்கி படையெடுத்து வந்தன. அரண்மனை தோட்ட மலர்கள், மரம், செடிகளை பிடுங்கி துவம்சம் செய்ய ஆரம்பித்தன. தன் தவறை உணர்ந்த அக்பர் ஓடோடி வந்து துளசிதாசரிடம் மன்னிப்பு கோரி சிறையிலிருந்து அவரை விடுவித்தார். துளசிதாசரும் ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் செய்த இந்த அற்புதம் போல் என்னால் செய்ய இயலுமா? நான் முன் கூறியது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமை படைத்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் எங்கே? சாதாரண மனிதனான நான் எங்கே? செய்பவர் செய்விப்பவர் அனைத்தும் அவரே அன்றோ என்று கூறி மன்னனின் மடமையை நீக்கி நல்லறிவை புகட்டினார். தற்போது நமது கல்லணையில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஹனுமார் நிகழ்த்திய அற்புதத்தை காண்போம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணையை பார்த்த சர் ஆர்தூர் காட்டன் என்ற புகழ்பெற்ற பிரிட்டிஷ் பொறியாளர் கல்லணையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த பெரிய கல்லணை கட்டியவர்களின் திறமை மிக உயர்ந்தது. நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் முறை மிக புத்திசாலித்தனமானது, காலத்துக்கும் தாங்கும் வலுவான கட்டமைப்பு கொண்டது என்பது அவரது ஆராய்ச்சியின் முடிவு. பின் அதை பராமரித்து சீரமைக்க ஒரு இளம் பிரிட்டிஷ் பொறியாளர் முயற்சி செய்கையில் 19வது மதகு கல் மட்டும் உடைந்து விழுந்தது. காரணம் அறியாது அவர் திகைத்தார். பின் அன்றிரவு அவர் கனவில் ஹனுமான் தோன்றி, நான் இந்த கல்லணையை கட்டியது முதல் காத்து வருகிறேன். இம்மதகுக்கு கீழ் என் சிலை உள்ளது. அதை எடுத்து அம்மதகில் பொருத்தினால் அன்றி கல் நிற்காது என்றார். அதை அலட்சியம் செய்த பொறியாளர் மீண்டும் பொருத்த அவ்வாறே நிகழ்ந்தது. அப்போது மற்றொரு பொறியாளரும் வந்து தனக்கும் அதேபோல் கனவு வந்ததாக கூறினார். பின் மதகின் கீழ் தோண்டி பார்க்க அங்கே நீங்கள் படத்தில் காணும் ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. அதை எடுத்து மதகில் பொருத்தியதுமே பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ஆக கல்லணைக்கே காவல் தெய்வமான ஆஞ்சநேயருக்கு இன்றும் அங்கே வீர ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. அடுத்து மதுரைக்கு அருகில் உள்ள அணைப்பட்டிக்கு வருவோம். மன கஷ்டத்தால் வரும் பக்தர்களை அரவணைத்து தன் அருளால் ஆட்கொள்ளும் ஆஞ்சநேயரை ஊரின் பெயரையும் சேர்த்து அணைப்பட்டி ஆஞ்சநேயர் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளின் அரவணைப்பில் உள்ளது அணைப்பட்டி கிராமம். இங்கு சித்தர்கள் மலை அடிவாரத்தை தழுவியபடி வைகை ஆறு செல்கிறது. அந்த ஆற்றின் கரையில் தானே விரும்பி சுயம்பாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அணைப்பட்டி ஆஞ்சநேயர். நவகிரகங்கள் இவரை வழிபட்டதால் அவை வித்தியாசமாக கோவிலை ஒட்டி அமைந்த பிள்ளையார் கோவிலினுள் நவகிரக பீடங்களாக காட்சி தருகின்றன. இவர் வீர ஆஞ்சநேயராக தனது வாளை மேலே உயர்த்தியபடி வலது கையில் சஞ்சீவி பர்வதமலையை தாங்கிக் கொண்டு இடது கையை தொடையில் ஊன்றியவாறு நின்ற கோலத்தில் காட்சி அருளுகிறார். இவர் ஏன் பள்ளத்தினுள் நிற்கிறார்? வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காலத்தில் ஆஞ்சநேயரின் பாதம் அமைந்துள்ள இடத்தில் ஊற்று நீர் பெருகுவது ஏன்? இவற்றை தெரிந்து கொள்ள நாம் தல வரலாறு பார்க்க வேண்டும். கிபி 16ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் அம்மைய நாயக்கனூர் பகுதியில் காமைய சாமி என்பவர் ஜமீன்தாராக இருந்தார். இவர் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் வைகை ஆற்றின் கரையோரம் கூடாரம் அமைத்து
ஓய்வு எடுப்பது வழக்கம். அதன்படி ஒரு பௌர்ணமி தினத்தில் ஆற்றங்கரையில் ஓய்வெடுக்கையில் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஆஞ்சநேயர் தோன்றி, இங்குள்ள தாழம்பூ செடிக்கு நடுவே நான் சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறேன். அந்த இடத்தில் எனக்கு கோவில் அமைத்து வழிபடு என்று கூறி மறைய, திடுக்கிட்டு கண்விழித்த ஜமீன்தார் தாழம்பூ புதரை தேடினார். அதை கண்டபின் தோண்ட ஆரம்பிக்க அங்கே பெரிய பாறை ஒன்று தென்பட்டது. அந்த பாறையை தோண்டி எடுத்து அடிப்பகுதி காண முடியாமல் நீண்டு கொண்டே போனது. பாறையை எடுக்கவும் முடியவில்லை. ஆகவே அதுவே ஆஞ்சநேயர் உரைய விரும்பும் இடம் என்பது தெரிந்து கொண்ட அவர் அந்த பாறையிலேயே ஆஞ்சநேயர் விருப்பப்படி திருவுரு அமைத்து வழிபட்டார். வைகை ஆற்றுடன் உள்ள தொடர்பில் அதில் தண்ணீர் வரும்போது பள்ளத்தில் உள்ள பாறையிலும் ஊற்றெடுக்கிறது. தவிர பீமன் வந்து திரௌபதிக்கு வனவாசத்தின் போது நீரெடுக்க வந்து அதை தடுத்த மாறுவேடத்தில் வந்த ஆஞ்சநேயருடன் போரிட்டு தோற்று பின் உண்மையறிந்து மன்னிப்பு வேண்டி அவர் ஆசி பெற்றதாக அங்கு எழுதப்பெற்ற தலவரலாறு கதை கூறுகிறது. பீமனுக்கு நீர் தந்து ஆசி அளித்ததால் ஸ்ரீ ஜலகண்ட ஆஞ்சநேயர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. இவர் சிறிய திருவுருவாக கல்யாண வரத ஆஞ்சநேயராக சுற்றுப்பிரகாரத்தில் எழுந்தருளி சுப காரியங்கள் தடங்கல்கள் நீக்கி நல்லாசி அருளுகிறார். அங்கு நமக்கு மஞ்சள் கயிறு கட்டி பூஜை செய்கிறார்கள். இவ்வாறு சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பக்தர்கள் நல்ல உடல் ஆரோக்கியம், மன வளம், செல்வ வளம் பெற இன்றும் அனுமான் ஆசி நல்கும் மூலிகை பலம் செறிந்த அந்த சஞ்சீவி மலைக்குண்டான சர்வரோக நிவாரண மந்திரம் அதிசக்தி வாய்ந்தது. தூய்மையான மனதுடன் வேண்டுவோர் தம் விருப்பங்களை அதிவேகத்தில் நிறைவேற்றி தரும் தன்மை வாய்ந்தது. அது குறித்த விவரங்களை அறிந்து அதன்படி நடந்து அதீத நற்பலன்களையும் ஆஞ்சநேயரின் நல்லாசிகளையும் ஒருங்கே பெறுங்கள். இந்த மந்திரத்திற்கு 6, 4, 3, 2, 1 என்ற எண்களை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் மனதில் ஸ்ரீராமரை தியானித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகே இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு வரைவது என்று நான் கூறுகிறேன். அதன்படிதான் வரைய வேண்டும். முதலில் கீழ்மட்ட கிடை கோடு, 2 சிறிய வளைவுகள் கீழ் நோக்கி இருப்பது போல் வரைய வேண்டும். இதற்கு மேல் இவ்வாறு ஒரு கிடைக்கோடு வரைய வேண்டும். பிறகு 6 அரை வட்டங்கள், பிறகு கீழ் நோக்கிய ஒரு பிறைச்சந்திரன் பிந்து, பிறைச்சந்திரன் பிந்து, பிறைச்சந்திரன் பிந்து, பிறைச்சந்திரன் பிந்து, பிறைச்சந்திரன் பிந்து, பிறைச்சந்திரன் பிந்து. அடுத்தது இவ்வாறு 2 அரை வட்டங்களுக்கு நடுவில் ஒரு அரை வட்டம் என 4. அவற்றிலும் சந்திரன், கீழ் நோக்கிய சந்திரன், பிறைச்சந்திரன் பிந்து இவை அவசியம். அடுத்து 3 அரை வட்டங்கள், அதே பிந்து. அடுத்து 2, இறுதியாக 1. இவ்வாறு மனதில் நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அரை வட்டங்களையும் பிந்துக்களையும் வரைய மறந்து விடாதீர்கள். இவ்வாறு மனதில் போட்டுக்கொண்டு இதற்கான மந்திரம் ஹனுமன் 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 என்பதாகும். மனதில் ஹனுமன் 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 என்று 3 முறை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த மாதிரி படம் வரைந்த சஞ்சீவினி மலை சர்வரோக நிவாரணம் தருவதை மனதினுள் எண்ணி பிரார்த்திக்க வேண்டும். உடனே இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வீரம், விவேகம், நீதி, நாணயம், நேர்மை கொண்ட அஞ்சனை மைந்தன் மந்திரம் அவர் போல் தூய்மையான மனம், குணங்கள் கொண்டவருக்கே அற்புதமாக வேலை செய்யும். ஆகவே இதுவரை தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். புனிதமான இந்த சர்வரோக நிவாரண மந்திரத்தை உச்சரித்து அதனால் நற்பலன்களும் சகல சௌபாக்கியங்களும் ஒருங்கே அடையுங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் வீர ஆஞ்சநேயர் போற்றி ஓம். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452 420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.